அறிவு திருவிழாங்கிற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வள்ளுவர் கோட்டம் தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அப்படின்னு கலைஞர் 1973ஆம் ஆண்டு இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார். அப்போ ஒரு முதலமைச்சர். அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது. வேலைகள்லாம் வேகமாக நடந்தது. 1976ஆம் ஆண்டு கலைஞருக்கே அழைப்பு கொடுக்கல. அடிக்கல் நாட்ட கலைஞரை நிராகரிச்சிட்டாங்க, அழைப்பு கொடுக்கல. கலைஞர் இல்லாமையே இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்தாங்க. அதன் பிறகு கலைஞர் அவர் 1989ஆம் ஆண்டு மறுபடியும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சரானார். முதலமைச்சரானே அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு, இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு அவர் தேர்வு செய்த இடம் இந்த வள்ளுவர் கோட்டம். பொதுவாக வள்ளுவர் கோட்டம்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ராசி இல்லாத இடங்க அப்படின்வாங்க. நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு அதுவும் மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா அறிவு திருவிழா நடத்துவதற்கும் ராசிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்புறவன் நான். இப்படிதான் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிறைய பேர் ஜோசியெல்லாம் பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், கட்டம் சரியில்லை, ஜாதகத்திலேயே சொல்லியாச்சு, அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல்ல ஒத்துக்கிட்டோம்.